இப்போ எனக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா இப்போ நிறைய இப்போ கூட பிறக்காத தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க. பாப்பா என்ன வருத்தம் இருக்குண்டு வாங்க தடு பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ தங்கச்சிக்கு இந்த மாதத்துக்குரிய காசை நான் கொடுக்குறேன். இதில் பாருங்க எவ்வளோ இருக்கேன். நீங்க எங்களோட வீட்டை 3 நாள் வச்சு வந்துருக்கீங்க. அதுல எங்களுக்கு மன நிறைய சந்தோஷம். நீங்க உங்களோட தங்கச்சி பிள்ளை பார்த்து கொள்றீங்க. நீங்க நான் கேட்டதில்ல, நீங்க வாங்கி தரீங்க. நல்லா அன்பா பேசுறீங்க, அன்பா கதைக்கிறீங்க. பாசமா நான் கதைக்கிற ஒரு அண்ணா மாதிரி வந்து அப்படி நான் கதைக்கிறேன். இப்போ கூட பாருங்க, இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன் பாருங்க. இப்போ அந்த சில்பர் போட்டு போனீங்க, இப்போ என்ன ஒரு அழகான சில்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்கிறேன் தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் உங்களோட வீட்டை வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் என்ன முகத்தை கண்டாலே சந்தோஷமா இருக்கா? நீங்க அதில் வரக்குள்ள சிரிச்சுட்டு வருவீங்க. என்ன கண்ணு கலங்குதா? தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் எங்க வந்திருக்கிறேன் என்றால் கல்மடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வாழைச்சேனை கல்மடுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஏற்கனவே உதவி செய்த வீட்டாக வந்திருக்கிறேன். தமிழில் நீங்க பார்த்துருப்பீங்க யார் என்று. இப்போ எனக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமா இப்போ நிறைய இப்போ கூட பிறக்காத தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க. இப்போ தெரியும் தானே, இப்போ நிறைய தங்கச்சிகளுக்கு என் மூலமா உதவி கிடைச்சிருக்கு. அதே போல தான் இந்த தங்கச்சிக்கும் கிஷாலினி. ஓகே, இப்போ ஒரு அண்ணன் உதவி செய்யறதுக்காக முன் வந்தாரு. மாதம் மாதம் படிப்புக்கான உதவிகளை வழங்குறேன்னு சொன்னாரு. அதே போல தவறாம இந்த மாதமும் அனுப்பியிருக்கிறாரு. அது பெரிய விஷயம் தானே. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். அதே போல இந்த அண்ணன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி இந்த மாதத்துக்குரிய ரூபாய் 10,000 அனுப்பியிருக்கிறாரு. அதோட சேர்த்து எனக்கு ஒரு அக்கா பொருட்கள் தந்தாங்க. நேரடியாக வந்து பொருட்கள் தந்தாங்க இந்த தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லி. இந்த தங்கச்சிக்கு மட்டும் இல்லை, இப்போ என்னோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து குட்டி குட்டி தங்கச்சி தம்பிமாருக்கெல்லாம் சில பொருட்கள் தந்தாங்க. விளையாட்டு பொருட்கள், கற்றல் பொருட்கள்லாம் தந்தாங்க. வாகனம் போய் கொண்டிருக்கு. இதால் நான் பாசிக்குள்ளாக்க போகிறப்ப அடிக்கடி கார்கள் பேனுகள் போகும். ஓகே, இப்போ வந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ அதற்கு முதல் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். இப்போ புது வருடம் பிறந்திருக்கு 2025. 2024 எனக்கு உண்மையிலே ஒரு விசேடமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். என்ற வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்த வருடம் 2024. அதே போல 2025 நிறைய மாற்றங்கள் நடக்கணும், வெற்றி பெறணும். நான் எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறணும். உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, என்னோட இன்ட்ரோவை வித்தியாசமாக மாறி இருக்கு. மாற்றம் ஒன்றாம் மாறாதது நல்லா தானே இருக்கு. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்றது. ஏனென்றால் இப்போ தமிழ் பேசுகிறவங்க தான் என்னோட யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ அதனால் தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி இனிமேல் ஆரம்பிப்பேன். ஓகேங்க, தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு வேண்டும். தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் எடுத்துக்கொண்ட முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும். இந்த 2025 இப்போ நிறைய ஐடியாஸ் இருக்கு, அதெல்லாம் செய்வோம். இப்போ இந்த யூடியூப் சேனல்ன்றது ஒரு வெற்றி பாதையில் போகணும். நிறைய பேருக்கு என் மூலமாக உதவி கிடைக்கணும். புலம்பெயர்ந்த நம் தமிழுறவுகள் நிறைய பேர் ஆதரவு சாரீங்க, தொடர்ச்சியாக வீடியோஸை பார்க்குறீங்க, நன்றி அதற்கு. மற்றும் இப்போ நிறைய பேர் இப்போ புலம்பெயர்ந்த தமிழுறவுகள் சப்போர்ட் பண்ணுறாங்க, மற்றும் நிறைய பேர் பார்க்குறீங்க தானே, நன்றி அதற்கு. ஓகே, இப்போ போயிட்டு பார்ப்போம் தங்கச்சியை. இப்போ நானும் இப்போ 1 மாதத்திற்கு பிறகு வந்திருக்கிறேன். பழைய ஞாபகமெல்லாம் வருது. தங்கச்சிக்கு தோடு மோதிரம் போட்டு விட்டது தரிக்கிறாவு. எப்படி புது வருடம்லாம் அப்படி போனது? நல்லா போனதா? நினைச்சீங்களா வருவன்னு? திருப்பி நினைச்சீங்களா? ஏன் நினைச்சீங்க சொல்லுங்கள. நான் மீண்டும் வருவேன் என்று எதிர்பார்த்தனீங்களா? தலையை மட்டும் மாட்டக்கூட. அதுதானே அண்ணா வந்திருக்கேன் பாருங்க. அப்படி அண்ணா ரெடியாகி உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். நீங்களும் அழகா ரெடியாக வந்திருக்கிறீங்க பாருங்க. இவரும் குட்டி தம்பி, இவரும் ஆர்வமாக தான் இருக்கிறாரு.
என்ன பேக்குள்ள இருக்கு என்ன எங்களுக்கு வாங்கி வந்திருக்கிறன்ற மாதிரியா? குடி தம்பி பேசுவாரு தானே? பேர் என்ன? வீட்டு. பாத்தீங்களா உங்களோட இவரு நல்லா பேசுறாரு. இந்த வீடியோவில் உங்களை பிடிக்கிறத விட நிறைய பேருக்கு இவரை பிடிச்சி தானே செய்யறேன். நீங்க தான் இந்த வீடியோவில் முக்கியமான ஆள். மைக் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க படிக்கிற மாணவி தானே? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 5ஆம் ஆண்டு முக்கியமானது தெரியும் தானே உங்களுக்கு, ஸ்காலர்ஷிப். இப்போ அதில் நல்ல மார்க்ஸ் எடுத்தா ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணினா இப்போ மாதம் இப்போ அரசாங்கத்தாலே உதவி செய்வாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணாக்கல அப்போ கட்டாயமாக இவ 5ஆம் தரம் பாஸ் பண்ணணும். அந்த கட் அவுட் மார்க்ஸுக்கு கிட்ட எடுக்கணும். அப்படித்தானே? அப்போ அந்த முயற்சி வேணும் தானே? சரிதானே? இப்போ ஒரு அக்கா, நல்ல அக்கான்னு சொல்லலாம். இந்த போன வீடியோவில் அழுதுட்டீங்க பாருங்க, விளையாடுறாரு. என்ன புட்டு சுட போறீங்களா? அப்போ போக்குல எங்களுக்கு தாங்களா? இப்போ நாங்கள் பேசி முடிச்சுட்டு வரோம். சரியா? இந்த மழை விலங்கல்ல மாவு இதுதான் மாவுன்னு நினைச்சுருங்க. அப்ப நீங்க இதுல போட்டு செய்வீங்க. அப்ப நான் நினைச்சேன் இப்படி சுட்டு வைப்பாராக்குமெண்ட் இதுல. அப்ப நீங்க புட்டு சுட்டுத்தாங்கன்னு நீங்க உண்மையிலே கேட்கறன்னு நினைச்சிட்டீங்களா? நீங்க விளையாடுறீங்க, நானும் விளையாடுத்தனமா கேட்டேன். சரி, பாடசாலைக்கும் போகணும் தானே, தொடர்ச்சியா போகணும். படிப்புன்றது முக்கியம். அப்ப எல்லா வீடியோஸ்லயும் நிறைய வாட்டி நான் சொல்லிருக்கேன், படிப்புன்றது முக்கியம் வந்து. அதனால படிக்கணும். சரியா? அண்ணன் பேரை காப்பாற்றணும். இப்போ எந்த பேரை காப்பாற்றுறதுன்றது வேறது. உங்களுக்காக உதவி செய்கிற அண்ணன் பேரை காப்பாற்றணும். சரியா? ஏனென்றால் அவர் உழைப்பு உங்களுக்கு அனுப்புறாரு, பிள்ளை டாக்டர் ஆகணும்னு. சரிதானே? அந்த ஆசை தானே உங்களுக்கு? சரி, ஓகே. நல்லா படிக்கணும். சரி, எப்படி போச்சு இந்த ஒரு மாதமும் சொல்லுங்களேன். இப்போ நான் தோடு வாங்கி தந்தேன். நான் மோதிரத்தை காட்டுங்க. அந்த வரைக்கும் மோதிரம் பாருங்க, ஹார்ட் போட்ட மோதிரம். இப்போ உங்களோட வீடியோ பார்த்து என்ன கேட்டாங்க? இப்போ சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இப்போ அண்ணா வந்து மோதிரம் வாங்கி தந்தவர், தோடு போட்டுட்டு வரேன் நிறைய பேர் பார்த்தவங்க தானே. என்ன கேட்டாங்க நீங்க சொல்லுங்க முதலாவது. என்ன கேட்டாங்க? சில பேர் கேட்டாங்க வெள்ளி வாங்கி போட்டீங்க. அஞ்ச பாத்தீங்களா கதைய? வெள்ளியா? நாங்க சொன்னோம் அப்படி இல்ல, ரிஸ்டோட காட்டிருக்காருங்கடா. ரிஸ்டோட உங்கள்ட்ட ரிஸ்ட். ஆமா, எல்லாம் தந்திருக்காரு. தங்கம் மனுச்சிருக்கீங்க. தங்கம். சில பேர் நல்லா காய்ச்சாங்க. அப்ப சில பேர் வெள்ளியா இது நார்மலா வீடியோக்காக வெளிய போட்டு போயிருக்காருன்ற மாதிரி காய்ச்சதா? நிறைய பேரால இல்ல, ஒன்று ரெண்டு. மற்ற ஆக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? சில பேர் சொன்னாங்க அம்மா அப்பா இல்ல பரவாயில்ல, அதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க, ஒரு அண்ணா பொறுப்படுத்துறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. படிக்குது அது எதிர்காலம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதானே. இப்ப அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அக்கா நீங்க தான் இருக்கிறீங்க. அப்ப உங்களாலையும் என்ன சொல்ற, இப்ப உங்களுக்கும் கணவன் இல்லை, வேலை கிடைச்சுதா உங்களுக்கு? இல்ல, முதலாம் மாதம் போகலையா வேலைக்கு? எப்போ கூப்பிடுவாங்க? நீ சித்திரை தான் 3 மாசம் மட்டும் அப்படி. 3 மாதம் அப்படி கூப்பிடுவாங்க. நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு வேலை கேட்டு. வேலை கேட்டு போகணும். இப்ப வேலை கேட்டு போகல, அதனால இன்னும் கிடைக்கலையா? அதான் நீ பாருங்க. இப்ப இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்க நான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் புதுசா பார்ப்பாங்க. இந்த தங்கச்சி தெரியாதா உங்களுக்கு? அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. இப்போ அக்கா தான் பார்க்குறாங்க. அக்காவுக்கும் கணவன் இல்லை. அக்காவுக்கு ஒரு சின்ன புள்ள ஒன்று இருக்கு. இப்போ அவரையும் பார்க்கணும், இவையும் பார்க்கணும்ன்றக்குள்ள கஷ்டம் தான். இப்போ பாருங்க, இப்போ சொன்னோம் வேலை தேடி போகணுமாம். தேடி போனால் தான் வேலைகள் கிடைக்கும். இப்போ நார்மலாக சொல்ல போனால் கூலி வேலை, நிரந்தரமான வேலை இல்லை தானே. இப்போ எப்படி சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி? இப்போ நான் வந்து உதவி செய்கிறேன், நான் அது படிப்புக்கான உதவியாக தான் இருக்குது. மற்றபடி உங்களோட சாப்பாட்டுக்கு மற்ற தேவைகளுக்கெல்லாம் எப்படி? அந்த வருமானம்ன்றது வேலைக்கு போனா தானே, அல்லது கணவர் இருந்தா அவர் வேலைக்கு போயிட்டு உங்களை பார்ப்பாரு. எப்படி உங்களோட வாழ்க்கை போனது இந்த ஒரு மாதமும்? எனக்கு இந்த அரசாங்கத்தால தர காசு வரும். எவ்வளவு தருவாங்க? 8500 ரூபா. அப்ப அந்த 8500 ரூபா வச்சுதான் எங்கட தங்கச்சாக்கள் இங்க வந்துட்டாங்க. இங்க வந்தவங்க அவர் வேலைக்கு போறவர், மேசன் வேலை. அப்ப எத்தனை நாளைக்கு அவங்க பாப்பாங்க? இப்ப தங்கச்சிர கணவர் எத்தனை நாளைக்கு பாப்பாங்க? அப்படி ஒன்று இருக்கு தானே, அது கட்டாயமா பார்க்கத்தானே வேணும். இப்ப உங்களுக்கு கஷ்டம் இப்ப எத்தனை நாளைக்கு அவங்க எல்லாம் பார்ப்பாங்க? நீங்க எடுத்துடனே இந்த பதில சொல்லக்கூடாதானே.
இப்ப இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்க தானே. இப்போதைக்கு அவங்க ஓ அதைத்தான் விளங்கிட்டு தானே. இப்ப உங்களோட நிலைமை எனக்கு தெரிஞ்சதாலதான் உங்களை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இப்ப மீண்டும் மீண்டும் நான் பாருறேன் உங்களோட வீட்டை. இப்ப வேற ஒன்று கிடைச்சிட்டுன்னு சொன்னா இப்ப எடுக்கிறதுல அவங்க 20 அடிப்படை சம்பளம் 20 உங்களுக்கு. ஆனா நீங்க இப்ப ஒரு 11 சொன்னீங்க பாருங்க. தங்கச்சாக்களும் வந்துட்டாங்க, தங்கச்சிட கணவர் தான் பாக்குறேன்ன்றது பாருங்க. அது எத்தனை நாளைக்கு? அது இப்ப மழை காலத்துல நீங்க வேலைக்கு போகாம இருக்கிறதால அவங்க ஒரு சப்போர்ட் ஒன்று தராங்க. வருடம் புள்ள பாப்பாங்களா இல்ல தானே? அதான் இந்த முறை புது வருஷத்துக்காக தான் தச்சு கொடுத்த துணி எடுத்து அவையும் தச்சு எடுத்து அவையும் ஒரு தங்கச்சி பாசத்துல அவையும் செய்யறாவ. யாரும் வந்து வேலைக்கு போகாட்டியும் அதைத்தான் சொல்றேன். அந்த ஒரு வசனத்தை நீங்க சொல்லிருக்கணும் தானே. என்ன சொல்றப்ப நாங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். பெத்த பிள்ளைகளே அப்பா அம்மா பார்க்காம இருக்கிறாங்க இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது யாரையும் நம்பி இருக்க கூடாது தானே. உங்களோட முயற்சியால நீங்க வாழணும். இப்போ எங்கட விருப்பமும் அப்படித்தான். நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். முக்கியமானது படிப்பு. அடுத்தது இப்போ இந்த வீடியோ மூலமா அல்லது யாராவது உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவாங்கன்னு சொன்னால், ஏனென்றால் இது பாசுக்கூடாக்க போகிற பிரதான வீதி. அப்போ இதில் ஒரு கடை ஒன்று இருக்கும்னு சொன்னால் ஒரு அளவான கடை. உங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு, இது அக்காவுக்கு சொந்தமான இடம் தானே. அப்போ ஒரு கடை ஒன்று கட்டி கொடுத்தா வியாபாரம் போகும் தானே நார்மலா. இப்போ நீங்கள் தொழில் செய்தால் நல்ல உங்களோட ஒரு இதால். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே கேட்டு கேட்டு தான் வேலைக்கு போகணுமெண்டு. உங்களுக்கு இளம் வயதுண்டக்குள்ள வீட்டில இருந்து செய்யறது பொருத்தமானது. தையல் தெரியுமா? இல்லை தானே. அப்போ அதான் உங்களோட முயற்சி தானே. நாங்கள் அட்வைஸும் ஆதரவும் தருவோம். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு உங்களோட முயற்சியெல்லாம் அது அமையும். இஞ்சி பாருங்க, அவர் இஞ்சி பாருங்க, புட்டு கிடைக்கும் தானே. பார்த்தீங்களா? இப்போ இவர் அப்போ இது வரைக்கும் வந்து பொடின்னு பார்த்ததே இல்லையா? செலவும் கட்டுற இல்லையா? அப்படி போனோமே. சரி, ஓகே. இப்போ வந்த இதை பார்ப்போமே. இப்போ தங்கச்சிக்கான உதவியை கொடுக்க வந்தேன்னா அதோட சேர்த்து தம்பிக்கு சின்ன பொடி இருக்காரு தானே. அப்போ ஏதாச்சும் சாப்பாடு பொருட்கள் வாங்கி வரணும். அதனால தான் அவர் கோவிச்சிருவார். என்ன இது பிள்ளையாரா செய்றீங்க? என்ன மண்ணுக்குள்ள எடுக்கிறீங்க? ஊத்தியாகாத உடுப்பெல்லாம் மறுபடியும் சிலை செய்வீங்க போல. எவரே எத்தனையோ நேசரியா மேச வருதா? சொல்லுங்களேன். இப்போ இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ நீங்க செய்யறதை பத்தி என்ன ஓம் ஓம் தெரிவிக்க கூடா? அவர் பிஸியா இருக்கிறாரு. சரி, ஓகேங்க. ஆள்ற காலை பாருங்க, இப்படி மண்ணுக்கு விளையாடி ஆள்ற சில்பரை பாருங்க. என்ன மாத்தி போட்டுருக்கிறீங்க பாத்தீங்களா? அவசரத்துல ஒண்ணு முழங்குது இல்லையா? அஞ்சாரு காட்டுங்க வாடி சில்பரை. என்னது சில்பர் எப்படி இருக்கி? சரி, இப்ப சின்ன ஆள் தானே வேறு தடுமல் ஆளுக்கு. சரி, ஓகே. இப்போ சின்ன ஆளுக்கு இப்போ இதை பார்த்தா ஒரு வளைஞ்சு தெரிஞ்சு இப்போ சின்ன ஆக்கள் இருக்கிறாங்கன்னே கட்டாயம் இதெல்லாம் ஆக்களுக்கு வாங்கி வரணும். இந்தாங்க ஸ்டிக்ஸ். சாப்பிடுங்க நீங்கள். தங்கச்சிக்கு சரிதானே? சரி, இதில் இருக்கு. சரியா? இதில் இருக்கு தங்கச்சி. சரி, சாப்பிடுங்களேன். உடைப்போம். ஸ்கூலுக்கு தொடர்ச்சியா போகணும். கிளாஸுக்கெல்லாம் போனவையா? தொடர்ச்சியா போனவ. ஒளிவிழாக்கு எத்தனை கொப்பி கொடுத்தாங்க? 7 கொப்பி கொடுத்ததா? கோம்பாஸா? நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்னென்ன தந்தவங்க? கொப்பி கோம்பாஸ், வேற பென்சில் கட்டர். அப்ப எத்தனை தேவை உங்களுக்கு? இப்ப ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு மொத்தம் எத்தனை கொப்பி தேவை? 6 கொப்பியா? 3ஆம் ஆண்டுக்கு 6 கொப்பி மொத்தமா தேவை. அப்படித்தானே? 6 கொப்பி. மற்றதெல்லாம் இப்ப
முடிய வாங்கணும். கிளாஸுக்கு அறநறிக்கு அனுப்புறீங்களா? நல்லது தானே, அறநறிக்கு போனால் நல்லது தானே. இப்போ 6 கோப்பியும் கிடைச்சிதா? கிடைச்சிது 6 கோப்பியும் பேக் கிடைச்சிதா? நான் தானே. சரி, நான் தந்த பேக்கை கொண்டு வாங்க. அப்போ பேசணும் கிஷாலினி, பேசணும் சரியா? இப்போ அண்ணா வந்து உங்களோட நிலைமையை நான் மீண்டும் வந்து பார்க்குறேன். இப்போ 1 மாதம் இப்போ வந்து தானே, இப்போ எப்படி ஒன்று நிலைமை இருக்கு. இந்த பேக் தானே. ஓகே, இது கிளாஸுக்கு போட்டு போகிறதா? அப்போ இன்னும் போடலை தானே? சரி, இப்போ ஸ்கூல் லீவு இப்போ ஆரம்பமாக போகுது. அப்போ அதுக்கு போட்டு போகலாம். அப்போ கிளாஸுக்கு அதான் நான் சொல்கிறேன்னு தான். அப்போ கிளாஸுக்கு தொடர்ச்சியாக போகணும். படிப்புக்கான உதவி தானே கிடைக்கிது. இப்போ நினைக்க போகிறாங்க இப்போ பேசுகிறலையாண்டு. இப்போ அண்ணா வந்து வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு விருப்பம் தானே? அண்ணா வாரது விருப்பம் தானே? அப்பேன்னு பேசுகிறீங்களே, பேசணும் சரியா? இப்போ அதுதான், இப்போ நிறைய பேர் பார்த்துருக்காங்க உங்களோட வீடியோவை, கேட்டுருக்கிறாங்க. என்ன வெள்ளியா பார்த்தீங்க தானே, வெள்ளியா போட்டு போனேன். சரி, உங்களை படிப்பிக்கிற டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க? தெரியாது, அவங்க ஒன்றும் சொல்லலையா? அதெல்லாம் பார்த்து இப்போ உங்களுக்கு ஹெல்ப் கேட்ட வீடியோ பார்த்து உங்கள்கிட்ட கேட்டுன்னு சொன்னீங்க. இப்போ ஹெல்ப் கொடுத்த வீடியோ பார்த்து ஒன்றும் சொல்லலையா? பார்க்கலையா? அப்படியா? சரி, ஓகே. இப்போ ஒரு அக்கா உங்களோட வீடியோ பார்த்து ஒரு அக்கா சில பொருட்கள் வாங்கி தந்தவை உங்களுக்கு கொண்டு கொடுக்க சொல்லி, அதை நான் தாரன் பார்ப்போம் என்னென்ன இருக்குண்டு. இப்போ உங்களோட காட்டுங்க. அப்போ உங்களோட சில்பர் சூரிக்கா ஸ்கூலால் கொடுப்பாங்களா? அப்போ எல்லாம் வந்து உதவி மூலமாக தான் கிடைக்கும். ஏன்னா ஸ்கூலால் வளமையாக கொடுக்குறதா? அப்படி. நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? டாக்டர். சரி, இந்தாங்க. இது தெரியுதா என்னண்டு? இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு சொன்னீங்க. இதை யூஸ் பண்ணுங்க. விளையாட்டு விளங்கிட்டு தானே. இந்தாங்க பாருங்க. தாங்க. பார்த்தீங்களா? அவங்களோட வீடியோ பார்த்து ஒரு அக்கா எப்படி வாங்கியிருக்கிறான். நீங்கள் அந்த வீடியோவில் சொன்னது டாக்டராக ஆசைண்டு. அப்போ அதை பார்த்து எப்படி பார்த்தீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது சொல்லுங்க பாப்போம். இதுலேருந்து என்ன விளங்குது? அப்படின்னா படிப்புக்கு முன்னுரிமை தருவாங்க நிறைய பேருன்ற மாதிரி விளங்குது தானே. பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. அதே போல் உங்களோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அந்த உதவி செய்த அண்ணனும் முன் வந்தார். பார்த்தீங்களா? டாக்டர் அம்மா தானேடாப்பா, நீங்கள் மாட்டணும். பாப்பா என்ன வருத்தம் இருக்குண்டு வாங்க. என்ன வருத்தம் இருக்கு? சொல்லுங்க, அவருக்கு என்னண்டு? சொல்லுங்களேன். தடுமல் இருக்க. பார்த்தீங்களா? என்ன எப்படி இல்லை துடிக்குது இது கேட்குதா? தாங்க முதுவை காட்டுங்க. ப்ரெஷரா எதுவும் வருத்தங்கள் இருக்கேன்டாப்போ. இதுவும் இருக்கு. கேட்குதா? ஓமா பார்த்தீங்களா? நான் சும்மா இருக்கிறாங்க. கேட்குதா? இது உண்மையானது இல்லை, தெரியும் தானே. இது விளையாடுறதுக்கு. தடுமலுக்கு மருந்து எடுத்து கொடுக்கணும் சரியா? அவருக்கு கண்ணாடி போடுவோமே. இதான் டாக்டர் மார் கண்ணாடி. சரியா? இதாங்க பேக்கில் என்ன இருக்குன்னு பாருங்க. பென். அது அவ்வளோ இருக்குது. பார்த்தீங்க தானே. சீப்லேருந்து சிக்னல்லேருந்து இந்த பாருங்க சவுக்கார கேஸ்லேருந்து நீல போத்தல்லேருந்து ப்ரெஷ்லேருந்து ஆசாசியாக வாங்கியிருக்கு. இதில் முக்கியம் பாருங்கள், பார்த்து ஒன்றுண்டா அதில் பாருங்கள் எப்படி இந்த பேக்கெட்டில் போட்டு ஒன்றுண்டா அக்கா அப்படி அனுப்பியிருக்காங்க. அவட பேர் விவரங்கள்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாவோ, ஆனால் எப்படி ஆசாசியாக வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்களா? அதில் இதுதான் முக்கியம். இப்போ உங்களோட வீடியோ பார்த்து வாங்குறாங்க தானே.
அதையும் வாங்கி எப்படி அழகா பேக் பண்ணி இப்போ இதை கொண்டு தங்கச்சியை கொடுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருங்க, இந்த உங்களோட கொம்பாஸ் அது ஒரு பொத்தல் மாதிரி என்ன. அடுத்தது இந்த சோப்பு மிரிக்கு பார்த்தீங்க. அடுத்த இதை போடுங்க பாப்போம். அளவு பொடி வாங்கியிருக்கா உண்டு பாப்போம். அக்கா வாங்கியிருக்கிறாவா? எலும்பி நின்று போடுங்களேன், எலும்பி நின்று போடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் காட்டியாச்சு தானே. ஓகே, இப்போ தங்கச்சிக்காக என்னென்ன பொருட்கள் கொண்டு வந்தனோ அதெல்லாம் காட்டியாச்சு. பார்த்தீங்களா அளவா இருக்கி சரியா? எப்படி வடிவாரிக்கா சிவப்பு கலர்? எப்படி பார்த்தீங்க தானே. இதில் முக்கியமானது அது தானே. இப்போ தங்கச்சியை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக எப்படி பார்த்து பார்த்து வாங்கி அதை அழகாக பேக் பண்ணி எனக்கு தந்தா கொண்டு கொடுங்கண்டு. இதில் பாருங்க, தங்கச்சிக்கு இப்போ என்ன அத்தியாவசியமாக என்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. சவுக்கார கேஸில் இருந்து சவுக்காரமே என்ன இப்போ அதெல்லாம் தேவைதானே தங்கச்சிக்கு. அடுத்தது இப்போ பாருங்க, இப்போ பென்னில் இருந்து ரேசர், கட்டர், பென்சில் ஒன்றும் பிரயோஜனமற்றது இல்லை. தங்கச்சி கட்டாயமாக தேவையானது தான். இப்போ தங்கச்சி இது கிளாஸுகளுக்கு போட்டு போகலாம், அதான் கிளாஸுக்கு போட்டு போகிறீங்க. பாருங்க, இப்போ அதிலிருந்து தங்கச்சி இது மாறுவாங்க. தங்கச்சிக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை சொல்லுங்க. அப்போ இப்போ அதிலிருந்து இதுக்கு மாறி இருக்கிறீங்க. இது எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. அப்படி ஒரு வார்த்தையில சொல்லக்கூடாது தானே. என்றால் பாருங்க, அந்த பாருங்க இப்போ எவ்வளவு பேர் இப்போ அதை கட்டாயமாக சொல்லத்தானே வேணும். இப்போ நாங்கள் நேரடியாக பார்க்க தானே. இப்போ வீதியால் போகும்போது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அப்படி வெளிக்கூட்டு இப்போ கிளாஸுக்கு போகும்போது அவங்களோட அப்பா ஏற்று கொண்டு விடுவார், அழகா போவாங்க. இப்போ பாருங்க, இங்கே தள்ளிவாங்க. இப்போ தங்கச்சி இந்த ஒரு நார்மல் சில்பர்லாம் கிளாஸுக்கு போயிருக்காங்க பாருங்க. அப்போ இதுக்கு மாறி இருக்கிறாவோ சந்தோஷம் தானே அது. ஓகே, அந்த அக்காவுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி சொல்ல தமிழ் நம்ம அந்த அக்காவுக்கு பாருங்க சொல்லுங்களேன். நன்றி. ஓ, ஆசைப்பட்டு இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு தொகையில் உதவி செய்யலாட்டியும் இது உண்மையிலே பெரிய ஒரு உதவி தானே. தேவையானதை பார்த்து பார்த்து வாங்கி அழகாக பேக் பண்ணி எனக்கு தந்திருக்கிறேன், கொண்டு கொடுங்கண்டு தங்கச்சிக்கு பாருங்க. அதோட சேர்த்து இப்போ சாப்பாடு பொருட்கள் இவருக்கும் நான் வாங்கி தந்திருக்கிறேன். அண்ணன் அனுப்பின பணத்தை பயன்படுத்தி. சரியா? ஓகே, இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா இப்போ தங்கச்சிற வாழ்க்கையில் மாற்றம் நடக்குது. இப்போ நான் வாரத்துக்கு முதல் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கேன் தானே. இப்போ நான் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வாழ்க்கையை மாறி இருக்கேன். இப்போ பூரணமாக மாறலாற்றியும் இப்போ ஒரு மாற்றமும் நடந்திருக்கேன் தானே. அந்த மாற்றத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க தங்கச்சி? இப்போ அண்ணா வாரத்துக்கு முதல்ல எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களோட மனசுல இருந்து சொல்லுங்களேன், அதான் எனக்கும் தேவை. இப்போ நான் வந்ததுக்கு பிறகு தங்கச்சியோட வாழ்க்கையெல்லாம் இதெல்லாம் மாறி இருக்கு. இப்போ தங்கச்சி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ மன ரீதியாக சந்தோஷமா இருக்குமென்னு நான் கட்டாயமாக நம்புறேன். ஏனென்றால் ஒரு அண்ணாவை நான் வந்து செய்கிறேன் தானே. ஒரு அண்ணா செய்யாததை நான் வந்து செய்கிறேன். இப்போ மற்றாக்கள் இப்போ உதவி செய்தாலும் என் மூலமாக தானே கிடைக்குது. என்ன தான் நீங்கள் பார்க்குறீங்க, உதவி செய்தவங்க நீங்கள் பார்க்கல, என்ன பார்க்குறீங்க. அவள் எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்கள். மனசார சொல்லணும். இப்போ அண்ணனை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும். சொல்லுங்க. அம்மா கிட்ட இருந்து இப்படிலாம் கிடைக்கல, உங்கள்கிட்ட நீங்கள் வாங்கி தந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எங்களோட வீட்டை 3 நாள் வச்சு வந்துருக்கீங்க. அதில் எங்களுக்கு மன நிறைய சந்தோஷம். நீங்கள் உங்களோட தங்கச்சி பிள்ளை பார்த்துக்கொள்றீங்க. நீங்கள் நான் கேட்டதில் நீங்கள் வாங்கி தரீங்க. நல்லா அன்பாக பேசுகிறீங்க, அன்பாக கதைக்கிறீங்க. பாசமாக நான் கதைக்கிற ஒரு அண்ணா மாதிரி வந்து அப்படி நான் கதைக்கிறேன். இப்போ கூட பாருங்க, இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நான் செய்கிறேன் பாருங்க. இப்போ அந்த சில்பர் போட்டு போனீங்க, இப்போ என்ன ஒரு அழகான சில்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் செய்கிறேன் தானே. இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ நான் உங்களோட வீட்டை வர்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் என்ன முகத்தை கண்டாலே சந்தோஷமா இருக்கா? நீங்கள் அதில் வரக்குள்ள சிரிச்சுட்டு வருவீங்க. வேற சொல்லுங்க. இப்போ என்ன பற்றி நீங்கள் சொல்லுங்க. மனசில் இப்போ சொல்கிறீங்க தானே. இப்போ நான் வாடி சிரிச்சுட்டே வார நான் கதைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். வேறு வேறு நீங்கள் என்னோட அன்பாக பேசுகிறீங்க. நான் கேட்டதில் நீங்கள் வாங்கி தரீங்க. அப்படி வேறு நீங்கள் உங்களோட தங்கச்சி பிள்ளை நீ பார்த்துக்கொள்றீங்க. அப்படியாண்ணே. சரி, ஓகேயா. அதான் நான் படிக்கணும். சரியா? இப்போ உங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படிப்பீங்களா? என்ன கண்ணு கலங்குதா? கண்ணு கலங்கலையா? அப்போ உங்களுக்கு அம்மா இல்லை. இப்போ அம்மா இல்லாத குறை இப்போ இருக்கா உங்களுக்கு?
இல்லையா? சரி ஓகே. சரி பார்த்தீங்க தானே இப்போ ஒரு அண்ணாவை வந்து பேசுறது இப்போ தங்கச்சியோட மனசுக்கு நல்லா இருக்கு. முடிஞ்ச அளவு தங்கச்சி படிப்பாவும் அப்படித்தானே? சரி ஓகே. நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க தங்கச்சி. சரி ஓகே. இப்போ அந்த அண்ணன் ஞாபகம் இருக்கு தானே உங்களுக்கு உதவி செய்த அண்ணன், அவரோட தொலைபேசி மூலமாக பேசுவோம். ஹலோ ஹலோ, என்ன பாப்பா சௌக்கியமா? ஓ யாரும் தெரியுதா? ஓ போன மாசம் போன் பண்ணி இருந்தல அந்த மாமா தான். போன மாதம் ஓ நல்லா படி. என்ன இந்த மாசம் வந்து அண்ணா வந்து பார்க்க வந்திருக்காருல, எல்லா மாசம் வருவார். சாப்பிட்டீங்களா? படிச்சு முன்னுக்கு வரணும். சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாவு. அப்படியா? இனிமேல் தான் கொஞ்சங்களுக்கு சாப்பிடணும். சரி ஓகே, நன்றி சொல்லுங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். என்ன நான் ஸ்ரீலங்கா வரும்போது என்ன பாக்குறதுக்கு வேண்டி வருவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் படிப்பேன். நல்லா படி. என்ன கவலைப்படாம படி. நன்றியா. நிரஞ்சன் எப்படி? நன்றியா. ஓகே 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 ஓகே. சரி என்ன நன்றி. என்ன நன்றி உங்களுக்கு தான் சொல்லணும். நான் காசையா இருப்பேன்ல, கையில காசை கொடுத்துட்டு அனுப்புங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் கரெக்டா பண்றீங்க. நான் முன்னாடி சொன்னாலும் அதனால அவங்களை ரொம்ப பிடிக்கிறது. இல்ல செய்யுங்க. நம்மள மாதிரி நல்லவங்க இனி உங்க கூட வருவாங்க. ஹெல்ப் பண்றது. அதான் 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 நன்றி. ஏன் தெரியும், பெண் பிள்ளைக்கு படிப்பு தான் முக்கியம். அதனால படிக்க வைங்க, பரவாயில்ல. அதானே, பெண்களுக்கு படிப்புன்றது முக்கியம். அதான் சிறு வயது கல்வி எல்லாருக்கும் முக்கியம். பெண்கள் அவனுக்கு வரணும். இப்போ தங்கச்சி இப்போ 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இப்போ ஸ்காலர்ஷிப் பண்ணுறது இருக்கு. ஸ்காலர்ஷிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்கன்னு சொன்னால் நல்ல அரசாங்கமே இப்போ தங்கச்சிக்கு மேலதிகமான படிப்புகளுக்கு உதவி செய்வாங்க. இப்போ ஸ்ரீலங்காவோட சிஸ்டம் அப்படித்தான். இப்போ அதனால் இப்போ 2 வருடம் இருக்கு. இப்போ 2 வருடமும் இப்போ நல்லா படித்தவன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் எடுக்கணும் 5ஆம் தரத்தில். அப்போ 5ஆம் தரத்துலாம் பார்ப்பாங்க இப்போ கெட்டிக்கார பிள்ளையா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ 5ஆம் தரத்தில் பாஸ் பண்ணினா இப்போ அவட முயற்சியால் இப்போ டாக்டர் ஆகிறதெல்லாம் ஈஸி விளங்கிட்டு தானே. அப்போ 5ஆம் தரத்தில் பார்ப்போமே இப்போ எப்படி மார்க்ஸ் எடுக்கிறான்ட்டு. நான் சொன்னேன்ல, உங்களால ஹெல்பிங் முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பிள்ளைகளை நல்லா படிக்க வைடுங்க. ஏன்னா நாடும் மாறும், நாடோட மக்களும் மாறும். எல்லாருக்கும் நல்லது, நல்ல அறிவுகள் வரும். புரிஞ்சுதா? அதான் அதான் இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இப்படித்தானே. இப்போ நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ ஷூ போட்டு இப்போ நல்ல உடுப்பு போட்டு வந்திருக்கேன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் ஒரு இதொன்று இருக்குன்னு தானே. இப்போ இந்த பிள்ளை வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு நார்மலான ஒரு வாட்டா போட்டுட்டு தான் போகுது, சில்வர் போட்டுட்டு. இப்போ மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா வரும்போது இந்த பிள்ளை வந்து இப்படி போகும்போது அந்த மனசு ரீதியாக அந்த பிள்ளைக்கு ஒரு பாதிப்பு ஒன்று ஏற்படும் தானே. இப்போ நம்மளுக்கு இப்படி வாங்கி தரதுக்கு யாரும் இல்லை, இப்போ நம்மளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைன்ற ஒரு பாதிப்பு கட்டாயமாக இருக்கும். இப்போ அந்த பிள்ளைய சொன்னது இப்போ நம்ம இப்படியான உதவிகள் செய்யும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் தானே. இப்போ மன நிம்மதின்றது தேவை தானே, மனசுல சந்தோஷம் இருக்கணும் அந்த சின்ன பிள்ளைக்கெல்லாம். இப்போ நம்ம அந்த நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, மேக்சிமம் 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் இது மாதிரி செலக்ட் பண்ணுங்க, என்னால படிப்பிக்கிறதுக்கு நம்ம ஆசை. நம்ம இஷ்டத்துல போய் தெரியுமா, அவங்க வளர்ந்து நல்ல மேலுக்கு வந்துச்சுன்னா அவங்க 4 பேரை பார்ப்பாங்க. நம்ம முதல்ல தண்ணி ஊத்தணும் இருக்கு நம்மளோட வேலைன்னு சொல்லி. ஆமா, நம்ம தண்ணி ஊத்தணும், தானாவே அவங்க வளருவாங்க. அதான் இப்ப நான் பார்க்கும்போது யோசிச்சேன். நான் பாருங்க, ஒரு மனசளவுல நம்ம முதலாவது நிம்மதியை கொடுக்கணும், அதற்கு பிறகு அவங்க அந்த மனசுல சந்தோஷத்தையே படிப்பாங்க. விளங்கிட்டு அந்த நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்களாம் உதவி செய்கிறதால இப்போ தங்கச்சி சந்தோஷமாக இருக்குது. இப்போ சொன்னாங்க, இப்போ நான் வாரதெல்லாம் சந்தோஷமாக, உதவி கிடைக்கிறதெல்லாம் பெரிய ஒரு சந்தோஷமாக, அன்பாக பேசுகிறேன் நான்லாம் சொன்னாவோ. ஒரு அண்ணா மாதிரி இருந்து இப்போ நம்ம உதவி செய்கிறோமா அவைக்கு. இது என்ன தெரியுமா, நாங்க மறந்தாலும் நாங்க இங்க வேலையில பிஸியா இருந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துறீங்களா, அதுதான் பெரிய ஒரு விஷயம். கரெக்டா டைம் ஆனப்ப என்ன இப்படி நீங்க கூப்பிட்டது வாங்கி கொடுக்குறீங்கள,
அது ஒரு கடவுள் செய்யற புண்ணு மாதிரி. ஓ இப்ப அதான் கட்டாயமா இப்ப அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு இப்ப உதவி மூலமா தான் எதுவும் செய்யலாம் விளங்கிட்டாங்க. ஏனென்றால் இப்ப அக்காக்கும் கூட கணவர் இல்லை, இப்ப அவையும் வேலை ட்ரை பண்றாவோ வேலைகள் கிடைக்கல, இப்ப உதவி மூலமா தான் கிடைக்கணும். இப்ப படிப்பு கொடுக்கணும், இப்ப அவங்களுக்கு இப்ப தேவையானது படிப்பு தானே. அப்படி நம்ம மேலும் படிக்கிறதுக்கான இப்ப நம்ம வெளியில இருந்து அவங்கள ஊக்கப்படுத்தலாட்டி அவங்க வேற வேற திசையில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்மட கடமை இப்ப நாம ஒவ்வொரு மாதமும் வந்து இப்ப தங்கச்சியை பார்த்தணும்னு சொன்னா அல்லது வீடு எடுத்து போட்டணும்னு சொன்னா இப்ப ஒரு அண்ணன் வாராரு வீடு எடுத்துலாம் போறாரு, அதனாலதான் நம்ம நல்லா படிக்கணும்ன்ற ஒரு முயற்சி எடுக்கும் தானே. அப்படி ஒன்று இருக்கு தானே. ஆமா ஆமா இப்ப அண்ணன் வருவாரு, கட்டாயமா வருவாரு. இப்ப நான் நல்லா படிக்கலாடி இப்ப அண்ணன் வராம போயிருவாருன்ற ஒரு இது ஒன்று இருக்கும் தானே. இப்ப அந்த உணர்ந்தாவது நல்லா படிக்கும் அந்த பிள்ளை என்றதுக்காகத்தான் நானும் வார வந்து அறிவுரைகளை சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும் தானே. இப்போ அதான் தங்கச்சிட்ட சொன்னேன், அவங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு முயற்சி செய்து படிங்க சொன்னேன். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்ப நீங்க அடுத்த மாசம் இது மாதிரி நம்மள கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஆமா ஆமா காசு அனுப்பலாம், காசு அனுப்பியாச்சுன்னா வந்தாலும் பாருங்க. ஓகே ஓகே நன்றி. ரெசிப்ட் இங்க வந்துருச்சு, ரெசிப்ட் வந்து அவரு போன்ல வந்துருச்சு. சொல்லி அனுப்பிட்டாரு. எனக்கு டைரக்டா அனுப்ப முடியாது ஸ்ரீலங்காவில். ஆமா ஆமா சொன்ன நீங்க. சரி நன்றி நன்றி. அப்படி நம்ம அந்த கல்விக்கான உதவிகளை தொடருவோம். நான் சொன்னேன்ல, நீங்க செய்யற உதவி திட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க அதை ரொம்ப கரெக்டா செய்யறது ரொம்ப பிடிக்கும். அதனால உங்க கூட நம்ம பின்னாடியே தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுல கவலைப்பட வேண்டாம். ஆமா அதுதான் தொடர்ச்சியா நம்மளோட பயணம் தொடரும். சரி இப்ப தங்கச்சிக்கு எந்த மாதத்துக்குரிய காசை நான் கொடுக்குறேன். இதுல பாருங்க எவ்வளவு இருக்கேன். 9200 இருக்கு. உங்களுக்கு 10,000 தானே சார், 9200 இருக்கு. வேணென்றால் இப்ப நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த நான் வாங்கி வந்தேன்னா தானே அதுக்கு 800 ரூபா போயிட்டு சரியா வந்தேன்னா நான் அதுல அந்த அண்ணன் சொன்ன மாதிரியே கொஞ்சம் சாப்பாடு பொருட்கள் வாங்கி வந்திருக்கேன் சரியா. சரியா இப்போ 9200 இருக்கு. இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சரியா. அப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ அலட்சியமாக இருக்கக்கூடாது சரிதானே. இப்போ அண்ணன் பேரையும் உதவி செய்கிற அண்ணன் பேரையும் காப்பாற்றணும் சரியா. விளங்கிட்டா உண்மையிலே மாற்றம் நடக்கணும், அதான் முக்கியம். படிப்புல கட்டாயம் மாற்றம் நடக்கணும். படிப்பீங்க நீ அப்படியா இப்படியா சேஸ் பண்ணுங்க, படிக்கணும் சரியா. படித்து முன்னேறணும். இப்போ இவைக்கு தேவையானதால் அப்போ நாங்கள் செய்திருக்கிறோம் விளங்கிட்டு தானே. இப்போ நீங்கள் உணர்ந்து இவை படிக்க வைக்கணும். இப்போ சொல்லப்போனால் இப்போ கணக்கில் வீக்குன்னு சொன்னால் அதை கூட படிப்பிக்கணும் சரிதானே. இப்போ கணக்கில் வீக்குன்னு சொன்னால் வகுப்புக்கு அனுப்பணும். இப்போ 9000 ரூபான்றது தாராளமாக காணும் இவைக்கு படிப்புக்கான செலவுக்கு விளங்கிட்டு தானே. இப்போ இந்த தங்கச்சியோட வாழ்க்கை மாறணும்னு சொன்னால் கல்வி முக்கியம். கல்வியால் அவட வாழ்க்கை மாறும். இப்போ கல்வி இல்லாட்டி இவையும் ஏதாச்சும் என்ன அப்படி சொல்லக்கூட. ஆனால் படிப்பு கொடுத்து வேட வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும். இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க தானே, நானும் படிச்சிருக்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இப்போ இப்படி நிலைமையெல்லாம் இருந்திருக்க மாட்டேன், ஒருவரை நம்பி நான் ஏமாந்திருக்க மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்க தானே. அதே நிலைமை உங்களோட தங்கச்சிக்கு வரக்கூடாது. நீங்கள் தான் நீங்கள் பார்க்கணும் அவை சரியா. உங்களோட கையிலாம் இருக்குது. இப்போ இந்த உதவி திட்டம் தொடராதது உங்களோட கையிலாம் இருக்குது, அது விளங்குது தானே. இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் வந்து உங்களோட வீட்டு உதவிகள் செய்கிறோம், என்ன சொல்ல போகிறீங்க? இது கண்டிப்பா என்னையால முடிஞ்ச அளவுக்கு அவைக்கு நான் படிப்பு ஊக்கப்படுத்துவேன். அதானக்கா. இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமா இப்போ உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த உதவிகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு சரிதானே. அப்போ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் மீண்டும் மீண்டும் அதை தான் சொல்லுவேன், பிரயோஜனப்படணும் நாங்கள் உதவி செய்கிறது. இப்போ இந்த படிப்புக்கான எந்த குறையும் இவைக்கு வரக்கூடாது. இப்போ கிளாஸுக்கு போகிறது காசுலண்டு சொல்கிறதுக்கான பதில் நீங்கள் சொல்ல முடியாது தானே. ஏனென்றால் 9000 நான் தந்திருக்கிறேன். இப்போ வந்து தாராளமாக கிளாஸுக்கு அனுப்பி படிப்பிக்கலாம். வேறு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? இந்த எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து ஒவ்வொரு உதவியும் பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு செய்கிறதால முதலாவது உங்களுக்கு ரொம்ப அடுத்த முன்பந்த அண்ணாக்கு மிக சொல்லளவு அளவு இல்லாத சந்தோஷத்தை அவர் செஞ்சிருக்காரு.
வார்த்தையின் மூலமா அந்த அளவு சந்தோஷம் சொல்லல யாருமே. இப்போ இந்த காலத்துல சொந்த பந்தம் கூட இந்த உதவி செய்யுதில்லை. அந்த உதவியை அவர் செஞ்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. அவருக்கு இந்த பொருட்கள் வாங்கி தந்த அக்காவுக்கும் நன்றி. அது மறந்துட்டேன். அந்த அக்கா ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காவு. ஒவ்வொரு பொருளும் தேவையானது உண்டு. ஒரு பெண் பிள்ளைக்கு என்ன தேவையோ அவ்வளவு அவையாலே உதவி செஞ்சிருக்காவு. அந்த அக்காவுக்கு நன்றி. சரி, ஓகே, நன்றி. படிக்கணும் நல்லா. பாருங்க, இவர் ராட்சி தான் போல. என்ன டாக்டர் ஐயா என்ன செய்றீங்க? சரி, பார்த்தீங்க தானே. இப்போ ஓகே, சந்தோஷப்படுத்தியாச்சு. அப்போ அவர் போலீஸ். அவர் போலீஸ். உங்களோட அப்பா உள்ள போடுறதுக்கு எங்களை போல இன்னொரு தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் போலீஸுக்கு படிப்பிக்கணும். சரி, செய்யணும். சரியா? இப்போ அதுதான், இப்போ உங்களில் ஒருவன் கண்காணிச்சு கொண்டே இருப்பேன். இல்லைங்கிட்டா படிப்புன்றது முக்கியமாக தான். முயன்றளவு முயற்சி செய்து படிங்க. உங்களோட கையெல்லாம் இருக்கு. என்னையால மட்டுக்கும் நான் இந்த உதவி, இந்த ஊக்கம்னு சொல்றதுல எந்த ஒரு குறையும் இல்லாம செய்வேன். அதான் உங்களை நம்பிக்கை இருக்கு எனக்கு. இப்போ நாங்கள் தந்த உதவியை கட்டாயம் பிரயோஜனப்படுத்துவீங்கன்னு. சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய விஷயங்கள் நானும் பேசியிருக்கிறேன். இப்போ உதவிக்காக முன் வந்த அண்ணனும் பேசினார், இந்த சிஸ்டரும் பேசினாங்க. இப்போ இதில் என்ன குறிப்பிடணுமெண்டா பாருங்கள், இப்போ சின்ன பிள்ளை இப்போ 3ஆம் தரம் படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்குற வயசு தானே. இப்போ நான் சொல்கிறது கூட அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இதில் ஒரு என்ன சொல்கிற அவசியம். இப்போ நான் தாரம் தானே, அதோட அவசியம் அவைக்கு பூரணமாக தெரியலாட்டியும் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் அதை கட்டாயமாக செய்யணும். இந்த உதவி இப்போ நான் எதற்காக நான் பேசுகிறேன் என்றால், இந்த உதவி தங்கச்சிக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் என்ற ஒரு ஆசையில் நான் இது வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, ஓகேங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஒரு மாற்றம் ஒன்று தங்கச்சியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதே போல் இப்போ நிறைய பேருக்கு இப்போ என் மூலமாக மாற்றம் நடக்கணும். அதற்காக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களோட ஆதரவு எனக்கு தேவை. அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உதவிக்காக முன்வாங்க. என்னோடய வீடியோஸில் நான் முக்கியத்துவமாக கருதுறது கல்வி தானே. இப்போ அந்த வகையில் 2025 இப்போ நிறைய கல்விக்கான உதவிகள் சேர்ந்து செய்வோம். ஓகேங்க. இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.